கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த இன்றைக்கு 7 வார்த்தைகளை தியானிக்கிறதான ஒரு அற்புதமான நாளாக எல்லா திருச்சபைகளும் இதை அனுசரித்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் நாம் இப்படிப்பட்டதான ஜெப கூட்டங்களிலே கலந்து கொண்டு கர்த்தருக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி கொள்கிறோம். இது திருச்சபைக்கு கர்த்தராகிய தேவன் இருக்கிற அற்புதமான நாட்கள். சகோதரி மன்னிப்பை பற்றி பேசினாங்க. அதில் ஒரு நல்ல கருத்தை ஒன்று சொன்னாங்க. அது உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான விஷயந்தான். ஆனால் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம மன்னிக்கலைன்னா மற்றவங்கள பேஸ் பண்ண முடியாது. அதனால் சமாதானம் கெட்டுறதுன்னாங்க. அது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் கெடுதுன்னா, நான் பிறரை மன்னிக்க முடியல, அதனால் அவங்கள நான் பார்க்க முடியல, என் முகத்தை தாழ்த்திக்கிறேன், திருப்பிக்கிறேன் இல்லைங்களா. இது நமக்குள்ளே நடக்குது. ஆனால் நாம் அப்படி தான் இருக்கிறோம் இல்லைங்களா. அதனால் அந்த உறவு பாதிக்கப்படுது, ஒரு அன்பு அங்கே உடையுது, சமாதானம் குலையுது. ஆகவே நம்ம மன்னிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே சொன்ன இது 2வது வார்த்தை. ஆண்டவர் கல்வாரி சிலுவிலே அவர் அடிக்கப்படும் போது அவர் மாத்திரம் அடிக்கப்படல, அவரோடு கூட 2 கல்லர்கள், குற்றவாளிகள் அடிக்கப்பட்டதாக நாம் இங்கே பார்க்கிறோம். இதை படிக்கும் போது நாம் சில வசனங்களையும் சேர்த்து படிக்க வேண்டியதாக இருக்கிறது. 32வது வசனம், 33, 39, 40, 41, 42 அந்த வசனங்களையும் நாம் சேர்த்து படிக்கும் போது இந்த 43வது வசனம் நமக்கு புரியும். இந்த 32ஆம் வசனம் சொல்லுகிறது, குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அப்ப குற்றவாளிகள், இங்க சொல்லப்பட்ட குற்றவாளிகள் என்பது மற்ற சில மொழிபெயர்ப்புகளில் கீழே ஃபுட் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் எழுதப்பட்டிருக்கிறது கிளர்ச்சிக்காரர்கள், ரிபல்லியன்ஸ், அதாவது அரசாங்கத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள், போராடுகிறவர்கள், அன்றைக்கு அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தினவர்கள். ரோம ராஜ்யம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எங்க ராஜ்யம் தான், எங்க இனத்தை சேர்ந்தவன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி போராடுகிற ஒரு கூட்டம். அவர்கள் கிளர்ச்சி செய்வார்கள், தீவிரவாதிகள். அரசு பொருளை கொள்ளையடிப்பாங்க, மக்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை கொலை செய்வார்கள். சில தீவிரவாத குழுக்கள் இன்றும் இருக்கிறது நாட்டில். அவங்களுக்கு என்னன்னா, அவங்க ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க, பழமைவாதிகள். அதை நிலைநாட்டுவதற்காக என்ன வேணாலும் செய்ய துணிவார்கள். அப்படிப்பட்ட தீவிரவாதிகள் 2 பேர். இவரில் இன்னும் ஒருவர் இருக்கிறார், அது பரபாஸ். சொல்லப்போனால் இவங்க பரபாஸ் கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. பரபாஸ் ஒரு தீவிரவாதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக விடுதலையாக்கப்பட்டார். பரபாசுக்கு பதிலாக கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டார் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அந்த குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட்டப்ப நடந்த சம்பவம், அந்த குற்றவாளி 2 அங்கு அறையப்பட்டு இருக்கிறார்கள். அந்த சமயத்திலே ஒருவன் ஆண்டவரை நிந்திக்கிறான். 39வது வசனம், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான்.
இன்னொருவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஏன் இந்த பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார் இல்லைங்களா? அந்த நீ என்று யாரை சொன்னார் ஆண்டவர்? அவரை பற்றி நாம் பார்க்கணும். ஒருவேளை அந்த இடத்துல நம்ம கூட வச்சுக்கலாம். அவன் 40வது வசனத்தில் அவன் வார்த்தையில் இருந்து அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கினைக்கு நீ உட்பட்டவனாயிருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். பாருங்க, ஆச்சரியமா இருக்கிறது. குற்றவாளி, அந்த குற்றவாளி யாருக்கு பயப்படுகிறான்? கொலை குற்றவாளி, கொலை குற்றம் செய்தவன். அவனுக்கு அந்த இடத்துல ஒரு உணர்வு வேலை செய்கிறது. கடைசி நேரத்தில் அவன் யோசிக்கிறான். பாருங்க, நாம என்ன நினைக்கிறோம்னா, ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா அவன் தகுதி இல்லாதவன், நம்ம மோசமா பேசுறோம் இல்லைங்களா? ஆனா அப்படிப்பட்டதான குற்றவாளிகளுக்குள்ள கூட தேவ பயம் ஒன்று இருக்கிறது என்பதை இந்த வேதவசனம் நமக்கு என்ன செய்கிறது? புரிய வைக்கிறது. நம்ம ஒருத்தர் பாவம் செய்யறான், தப்பு பண்ணிடுறான், முரட்டுத்தனமா இருக்கிறான், நாம நினைக்கிறோம் இவன் கடவுளுக்கு பயப்படாதவன். அப்படி சொல்ல முடியாது. அவர்களுக்குள்ளும் தேவ பயம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அது வெளிப்படுகிறது. பாருங்க, அவனுக்கு நம்ம பாதிப்புங்க. சாக போகிறான், ஒரு இக்கட்டான நிலை. அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? அவனை போல சொல்லியிருக்கலாம், என்ன கடவுள் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய ஆண்டவரை கும்பிடுற ஜனங்கள் உண்டு, விசுவாசிக்கிறவங்க உண்டு. நம்ம நெருக்கம் வந்துட்டா, என்ன ஏசுனார் இப்படி பண்றாரு, ஏசுனாருக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தாரு, என்னதான் ஜோம் பண்ணி என்ன பண்றது, இப்படி சொல்லுகிற தேவ பக்தி உள்ள மக்கள் இருக்கிறாங்க. தான் செய்த தவறை உணருவதே கிடையாது. தேவனை குற்றம் சொல்லுதல், தேவனை முறுமுறுத்தல், அதுல ஒருத்தன் செய்யறான், இன்னொருவன் சொல்லுகிறான், உணர்வடைகிறான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவனுக்குள்ள ஒரு நீதி இருக்கு பார்த்தீங்களா? தேவனுக்கு பயப்படுகிறவன் நீதியை நேசிக்கிறவனாயிருப்பான். எனக்கு வந்திருக்கிற தண்டனை சரியானதா? நான் என்ன பாவம் செஞ்சேன் இந்த கஷ்டப்படுறதுக்கு? நிறைய பேருடைய உள்ளத்துல, தேவ பக்தி உள்ளவருடைய உள்ளத்துல இப்படிப்பட்ட எண்ணம் உருவாகும். ஆனா இந்த கள்ளன் அவன் சொல்லுகிறார், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிற இந்த தண்டனை, எனக்கு வந்திருக்கிற இந்த கஷ்டம் நியாயமானதுதான். இன்னைக்கு நிறைய பேர் தப்பு செஞ்சுட்டு அதுக்கு நியாயம் கற்பிப்பார்கள். ஆனால் இவன் நியாயம் கற்பிக்கவில்லை, அதை அப்படியே ஒத்துக்கொள்ளுகிறான். தேவனுடைய சமூகத்தில் இவன் ஒரு அங்கீகாரம் பெறுகிறான். இந்த இரண்டு காரியமும் அவனுக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒரு அங்கீகாரம், அதாவது கிடைக்க வைக்குது. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் மாத்திரமல்ல, அவன் தன்னை உணர்ந்து தேவ நீதிக்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்கிறான். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மீது பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இவன் அந்த லிஸ்ட்ல வரான். நீதியின் மீது அவன் பசித்தாகம் உள்ளவனாக இருந்திருக்கிறான். பாருங்களேன், ஒரு கள்ளன், ஒரு பாவி. அவன் பாருங்க, அடுத்தது இது இவனுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறது. தன்னுடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்படுகிறான். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் மாத்திரமல்ல, நீதியை அவன் நேசிக்கிறவன் மாத்திரமல்ல, அவன் இந்த இடத்துல தன்னுடைய பாவத்தை உணர்கிறவனாக, மனஸ்தாபப்படுகிறவனாய், அதாவது மெய் மனஸ்தாபப்படுகிறவனாக அவன் காணப்பட்டான். மெய் மனஸ்தாபம், அதாவது நிறைய பேர் மனசாப்படுவாங்க. தான் செஞ்ச தப்புக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, மறுபடியும் அதிலிருந்து மீளணும், மறுபடியும் ஆசீர்வாதம் வேணும், மறுபடியும் நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மனஸ்தாபப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு. மெய்யாகவே தான் செய்த தவறுக்காக மனம் இருந்து, இப்படிப்பட்ட தவறு நான் செய்திருக்க கூடாது,
என்ன இருந்தாலும் இதை செய்திருக்க கூடாது அப்படி நினைக்கிறத மெய் மனஸ்தாபம். தனக்கு ஆசீர்வாதம் போயிருமே, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்காம போயிருவாரு அப்படின்னு சிலர் மனஸ்தாபப்படுவாங்க, பாவரிக்கை பண்ணுவாங்க. இது அப்படிப்பட்ட பாவரிக்கை அல்ல. தனக்கு விடுதலை இந்த பூமியில கிடைக்க வேண்டும், இந்த பூமியில எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைத்து அவன் பண்ணுகிற அறிக்கை அல்ல இது. இந்த பூமியில தனக்கு ஒன்றும் கிடைக்காது, கடைசி நேரம் தன் உயிர் போக போகுது என்கிறதை முடிவு செய்து விட்டான். அந்த மரண தருவாயில கூட அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக, நீதியை நேசிக்கிறவனாக, தான் செய்த தவறுக்கு மனம் வருந்துகிறவனாக இருந்தான். அடுத்தது அவன் ஆண்டவர் இயேசுக்கு அவன்கிட்ட பேசுகிறான். இதை பேசிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இவங்கெல்லாம் ஒரே குழுவை சேர்ந்தவர். இந்த 2 கல்லனும் ஒரே குழுவை சேர்ந்தவன். இவன் பாருங்க, இவன் ஆண்டவரை நிந்திக்கும் போது இவன் அவனோட சேர விரும்பவே, அவன் கருத்துக்கு ஒத்து போகவே. ஆனா நாம அப்படி இருக்கிறோமா? பல சமயங்கள் என்ன செஞ்சிடறோம், நம்முடைய நண்பர்கள் வேத வசனத்துக்கு விரோதமா பேசும்போது ஆமா ஆமா அப்படின்னு என்ன செஞ்சிடறோம், தலையாட்டுறோம். இவன் பாருங்க, அந்த சமயத்துல என்ன செய்யவே இல்லை, தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற பேசுகிற எந்த கருத்துக்கும் சொல்லுக்கும் நாம் உடன்படவே கூடாது என்பதை இந்த இடத்துல மெய்ப்பிக்கிறான் அவன். தேவன் விரும்புகிற மனிதர்கள், தேவனால் அங்கீகாரம் பெறுகிற மனிதர்களுடைய குணலட்சணங்கள் இது. அவர் சொல்லுகிறார் பாருங்க, உடனே ஆண்டவர் இயேசு பக்கம் திரும்புகிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இது அவனுடைய பரலோக சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல. இந்த பூமி எனக்கு நிரந்தரம் அல்ல, இது என்னுடைய சதம் அல்ல. இதற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது தேவ ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல நான் பங்கடையணும். இப்ப பாருங்க, இந்த பூமிக்குரிய ராஜ்யத்துக்காக போராடின இந்த கல்லன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த உடனே அவன் தேவ ராஜ்யத்தினுடைய மகிமையை உணர்ந்தவனாக காணப்பட்டான். அதனாலதான் ஆண்டோடு விண்ணப்பம் வைக்கிறான். அதுல இன்னொன்னு பாருங்க, அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை உணர்ந்தான். இது எப்படின்னு தெரியல, ஆனா ஒருவேளை பரிசுத்தாவியனர் ஒத்தாசை பண்ணியிருக்கலாம். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவ நீதிக்கு அது உட்படுகிறவர்கள், தான் செய்த தவறுக்கு நியாயம் கற்பிக்காமல் அதை அப்படியே ஒத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். என்னால் அவரால் உண்டாகிய விசுவாசமே, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். அப்ப இப்படிப்பட்ட மக்களுக்குள்ளே ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தை தேவனே விதைக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய உள்ளத்துல கடைசி கல்வாரி சிலுவையில் கர்த்தர் மரிக்க போகிறார். அந்த சமயத்துல கூட ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கும்படியாக அவர் தம்முடைய பணியை என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். அந்த கல்லனும் சரி, ஆண்டவரும் சரி, அந்த அறையப்பட்ட அந்த வேதனை, துக்கம், அவமானம் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். அந்த 2 பேருமே ஒரே காரியத்தை சிந்திக்கிறாங்க, தேவராஜ்யம். அந்த கல்லன் சிந்திக்கிறான், தேவராஜ்யம் ஒன்று இருக்குது, அந்த தேவராஜ்யத்துக்கு என்ன செய்யணும், பிரவேசிக்கணும். அந்த பிரவேசிக்கணும்னா அந்த தேவராஜ்யத்தை ஏற்படுத்துகிற ஒரே ஒருவர் உண்டு, அவர் சிறுவிலை தொங்குகிறேன், அருகிலே தொங்கிக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதற்கு காரணமாக இருக்கிற அந்த உன்னதமான அந்த ராஜா இவர்தான், யூதரின் ராஜா இவர்தான், தேவராஜ்யத்தினுடைய ராஜா இவர்தான். அந்த கடைசி நேரத்துல, கடைசி நிமிஷத்துல உணர்கிறான். அப்பவே தாமதிக்காமல் விண்ணப்பம் வைக்கிறான். ஆண்டவரே, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன செய்யுங்க, கருணை உள்ளம் கொண்ட ஆண்டவர், அன்பு மிகுந்த தேவன், தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் பதில் தருகிற நம்முடைய ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில், இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கொஞ்சம் நாம் இப்படிதான் வாசிக்கணும். இன்று நீ என்னோடு பரதீசில் இருப்பாய் அல்ல, இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அப்படிதான் மூல பாஷையில சொல்லப்பட்டதாக ஒரு குறிப்பு சொல்கிறது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடனே அந்த மகனுக்கு பதில் தருகிறார்.
நான் இருக்கும் இடத்தில் நீ என்ன செய்வாய்? நீ இருப்பாய். ஒரு உறுதி அளிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், பரமேறி போகும்போது பூமியில சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னார். அந்த ஆண்டவர் இந்த பூமியில மாத்திரமல்ல, நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது நித்தியத்திலும் அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நாம் அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம். இந்த விசுவாசம் தேவன் நமக்கு தந்த விசுவாசம். அல்லேலூயா. இங்க பரதீசு என்று சொல்லப்பட்டது பைபிள் ஒரு 3 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது, இரண்டாவது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் ஒரு தரிசனம் பார்க்கிறார். அந்த ஒரு மனுஷன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒருவேளை அது 3ஆம் வானமா இருக்கலாம் சிந்திக்கிறாங்க. இன்னொரு இடத்துல வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு பரதீசு உள்ள. அப்ப அங்கு ஒரு பரதீசு என்று ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார். அதாவது பரதீசு என்றால் இன்னைக்கு சிங்கார வனம் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறதா. ஒரு நல்ல ஏதேன் தோட்டம், ஆபிரகாம் மடி எல்லாம் சொல்றாங்க. எப்படியோ தேவனோடு வாழுகிற ஒரு அற்புதமான ஒரு தோட்டம் அது பரலோகம். அங்கு நாம் இருக்க போகிறோம். நம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள், தேவ நீதியின் மீது பசித்தாகம் உள்ளவர்கள், தான் தவறுக்கு தன் கஷ்டத்திற்கு தேவன் மீது குற்றம் சாட்டாமல் அல்லது அதற்கு நியாயம் கற்பிக்காமல் அதை அப்படியே ஒத்துக்கொண்டு மெய் மனஸ்தாபப்படுகிறவர்கள், இவர்களுக்கு தேவன் அவருடைய விசுவாசத்தின் விதையை ஊற்றுகிறார். அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. உன்னதமான தேவனை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் பாருங்க, உடனே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் தெரியவே தெரியாது. அங்க இருக்கிற ரகசியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள் ஒரு விசுவாசத்தை விதைத்து விட்டால் இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதமோ துன்பமோ நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கவே உண்டாக்காது. 50 கோடி வந்தாலும் பிரமிச்சு போக மாட்டோம். பெரும் அதாவது கஷ்டம் வந்தாலும் கலங்கவே, இது 2 நம்மளை பாதிக்காது. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்தின் மீது நம்முடைய இருதயம் நிலை கொண்டதாக இருக்கும். அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற கஷ்டமெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது, நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. ஆண்டவரோடு கூட நாம் பரதீசில் வாழப்போகிறவர்கள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தராகிய தேவன் நமக்கு ஒரு உறுதி தந்திருக்கிறார். இந்த பூமியில நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார், அவரோடு கூட நாமும் பரதீசில் இருக்க போகிறோம். நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், கலங்காது என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. ஆண்டவர்